இந்த இனிய நன்னாளில் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று பேரோடு புகழோடு சீரோடு சிறப்போடு எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு வாழ நான் வாழ்த்துகிறேன். ஆம், இந்த குரல்தான் காற்றோடு கலந்து ஒரு வருடமாகிறது. தனது பேரன்பை பெருமழையாய் பொழிந்தவர் பெருவெளியாய் எங்கும் நிறைந்திருக்கிறார். உடலால் மறைந்தாலும் நம் உள்ளங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சந்திரா அம்மையார். அம்மா அம்மா சந்திரா அம்மா, அன்பின் விளக்காய் எரிந்தவள் அம்மா. தனக்கென வாழ்ந்தது கொஞ்சம் அம்மா, தரணிக்கே வாழ்ந்தது முழுதும் அம்மா. தருமபுரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் தென்னை மரங்கள் சூழ்ந்த அழகிய கிராமம் இருமத்தூர். அந்த கிராமத்தில் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து சூது மதியாளர்களின் சூழ்ச்சியினால் வறுமையில் பிடியில் சிக்கிய குடும்பத்தின் மூத்த புதல்விதான் சந்திரா அம்மாள். அந்த கால கான்ட்ராக்டர் சுப்பிரமணிய செட்டியார், பாப்பாத்தி அம்மாள் ஆகியோரின் மூத்த மகள். இளமை வளமையை விரும்பும் என்பார்கள். பருவமேதும் 13 வயதில் உடன் பிறந்த 6 தம்பிகளுக்கும் ஒரு தங்கைக்கும் அக்காவாக அல்ல அன்னையாக அரவணைத்தவர் அவர். எனக்கு 2 பிள்ளைங்கன்னு நான் எப்பவுமே நினைச்சதில்ல. எப்பவுமே எல்லாரும் என் பிள்ளைங்க தான் நினைச்சேன். அந்த எண்ணத்தோட தான் நான் வாழ்ந்தேன் இதுவரையிலும். இனிமேலும் அப்படிதான் வாழ்வேன். எனக்கு எல்லாருமே என் பிள்ளைங்கன்னு நினைச்சு அந்த எண்ணத்திலேயே நான் இப்ப பெருமையா வாழ்றேன். பல்லாண்டு நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துகிறேன். தாய்மாமன் ஆதிமூலம் அவர்களை மடமுடித்தார். செல்வி சந்திரா திருமதி சந்திரா ஆதிமூலமானார். ஆதிமூலம் அவர்கள் நாட்டுக்கு சேவையாற்ற இராணுவத்தில் சேர அவரோடு இணைந்து வட மாநிலங்களுக்கு பயணமானார். தில்லியில் பிறந்தார் தில்லீஸ்வர் குமார். ஜோத்பூரில் பிறந்தார் ஜோதி பிரபாவதி. ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு முன்னர் தருமபுரி நகரின் முக்கியமான மகளிர்களை ஒன்றிணைத்து சமூக சேவகர் எம்.ஆர். காளியம்மாள் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் தருமபுரி மாதர் சங்கம். அம்மையார் எம்.ஆர். காளியம்மாளோடு இணைந்தும் அவரது மறைவுக்கு பின்னர் தருமபுரி மாதர் சங்கத்தை விரிவாக்கி திருமதி எம்.ஆர். காளியம்மாள் அறக்கட்டளையின் கீழ் குழந்தைகள் காப்பகம், பனிமலர் மகளிர் விடுதி, தையல் பயிலகம், நாட்டியம், இசை பயிலகம், குடும்ப நல மையம் என பலவற்றை தொடங்கி மானுட சேவையாற்றிய மனித நேயர்தான் சந்திரா அம்மையார். கண்ணீரை துடைத்த கரங்கள் எங்கே, காயங்கள் மறைத்த வார்த்தைகள் எங்கே, மாதர் சங்கம் காத்த மனிதம் எங்கே, முதியோர் வாட்டம் துடைத்த உள்ளம் எங்கே, கனிவு காட்டி கண்ணீரை துடைத்தார், கவலை கொண்டோருக்கு நம்பிக்கையை விதைத்தார். உன் சிரிப்பில் அன்னையை கண்டோம், உன் நிழலில் வாழ்வு கண்டோம். அம்மா அம்மா சந்திரா அம்மா, அன்பின் மொழியாய் இருந்தவள் அம்மா. மரணமும் உன்னை மறைக்கலம்மா, மனங்கள் நீ
தெய்வம் அம்மா. திராவிட இயக்க வீராங்கனையாக வரலாற்றில் பதியப்பட்ட அத்தையம்மாள் நாகரசம்பட்டி விசாலாட்சி அம்மாள் அவர்கள் அக்காலத்தில் தனது பங்காய் ரூ. 2000 அளித்து ஆதரவற்றோர்களுக்கான முதியோர் இல்லம் தொடங்க வழிகாட்டினார். இன்றைக்கு NV விசாலாட்சி அம்மாள் முதியோர் இல்லம் என்கிற பெயரில் செயல்பட்டு வரும் இல்லத்தை தலைமை தாங்கி ஆதரவற்றோருக்கான அடைக்கலம் தரும் பெரும் இல்லமாக மாற்றிய பேரன்பின் பெட்டகமாய் திகழ்ந்தவர்தான் சந்திரா அம்மையார். மகளிருக்கென்று பல்வேறு பணிகள் செயல்படுத்தி வந்த நிலையிலும் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஆதரவற்ற மக்களுக்கு உதவும் வண்ணம் 2009ஆம் ஆண்டு உதவும் உள்ளங்கள் என்கிற அமைப்பை தொடங்கி உதவி வேண்டுவோருக்கு உதவியையும் உதவிட முன்வருபவரை ஒருங்கிணைக்கும் பணியையும் செய்த செயற்கரிய செயலின் பெயர் சந்திரா அம்மாள். புகழுக்காகவோ விளம்பரத்திற்காகவோ விருதுகளுக்காகவோ பணியாற்றியவர் அல்ல அவர். என்றாலும் பெரியார் தமிழ் பேரவையின் சார்பில் மனிதர் விருது, திருக்குறள் பேரவையின் சார்பில் மனிதநேய மங்கை விருது, ராமகிருஷ்ணா கல்வி அறக்கட்டளையின் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது, தமிழ்நாடு மகாஜன சங்கம் சார்பில் புதிய புயல் விருது, பிரபல சமூக சேவகர் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களால் அன்பு பாலம் சாதனையாளர் விருது, தருமபுரி அரிமா சங்கம் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது, வளம் 2023 மனிதரில் மாணிக்கம் விருது, தருமபுரி அனைத்து வணிக சங்கம் சார்பில் சிறந்த வணிகர் விருது என குவிந்த விருதுகளுக்கு பெருமை ஏற்படுத்தியவர் அவர். வந்தவரெல்லாம் சொந்தம் என்றாய், வாடிய உள்ளம் பூக்க செய்தாய். உதவும் கரங்கள் ஓய்ந்தாலும் உன் நினைவு மட்டும் ஓய்வதில்லை. துன்பத்தின் பாதை இருளானாலும் துணையாக நின்றது உன் பேரம்மா. சந்திரா என்றொரு நிலவிருந்தது, சாய்ந்த பின்னும் ஒளி தருகின்றது. மண்ணில் விதைத்த அன்பு விதைகள் மனங்கள் இன்று மரமாய் நின்றதே. சேவை செய்த உன் வாழ்வு பாதை செல்லும் தலைமுறை காவியம் அம்மா. அம்மா அம்மா சந்திரா அம்மா. தர்மபுரி நகரில் பிரபலமான சமூக சேவகர், மாதர் சங்க தலைவர், முதியோர் இல்லத்தின் தலைவர், தருமபுரி உதவும் உள்ளங்கள் அமைப்பின் செயலாளர், பிரம்ம ஞான சங்கத்தின் பொருளாளர், MR காளியம்மாள் அறக்கட்டளையின் முக்கிய நிர்வாகி என அவர் ஆற்றிய பணிகள் ஒரு வரலாறு. எத்தனை பதவிகளில் அவர் இருந்தார் என்பதை விட எத்தனை மனங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணும் போது அவரின் புகழ் உயர்ந்து நிற்கிறது. காலம் அவரை பறித்து கொண்டாலும் அவர் விதைத்த அன்பில் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சந்திரா என்கிற ஒளி மறைந்தாலும் எத்தனையோ பேர் வாழ்வில் அவர் ஏற்றிய தீபம் இன்னும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அவரது நினைவு எங்கள் நெஞ்சங்களில் என்றும் நிலைத்திருக்கும். அவரது சேவை தலைமுறைகள் பேசும் வரலாறாக தொடரும். மனிதர்களை நேசித்தவர்கள் மறைவதில்லை. அவர் நேசித்த இதயங்களில் என்றும் வாழ்கிறார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை தொடர்கிறது என்பதை காலம் சாட்சி சொல்லும். அவர் மறையவில்லை. அவர் விதைத்த அன்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உருவாக்கிய மனிதநேயத்தில் வாழ்கிறார். அவர் உதவிய எண்ணற்ற உயிர்களில் அவர் இன்னமும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க சந்திரா அம்மையார். 1000 உள்ளம் தாயென சொன்னம்மா. உன் பெயர் சொல்லும் ஒவ்வொரு நொடியும் உயிர்களில் மீண்டும்
பிறக்கிறாயம்மா. அம்மா அம்மா சந்திரா அம்மா, அன்பின் மொழியாய் இருந்தவள் அம்மா. மரணமும் உன்னை மறைக்கலம்மா, மனங்களில் நீங்காத தெய்வம் அம்மா. அம்மா அம்மா சந்திரா அம்மா, அன்பின் விளக்காய் எரிந்தவள் அம்மா. தனக்கென வாழ்ந்தது கொஞ்சம் அம்மா, தரணிக்கே வாழ்ந்தது முழுதும் அம்மா.